ನಾವು ನಿಂಚೊನ್ನಮಾಯಿ ಕರಂಗಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ವೇದಾಗಮத்தை எடுக்கலாம் சகோதரனே சகோதரியே. ನಾವು ನಿಂತವರಾಗಿ ಕರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ ಸಹೋದರ ಸಹೋದರಿ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இப்ரேயருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் 1 லிருந்து 7 வரை கூட வாசிக்கலாம். ವಚನಗಳು 1 ರಿಂದ 7 ವರೆಗೆ. இப்ரேயருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1 லிருந்து 7 வரை கூட வாசிக்கலாம். இருங்க பக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த மெல்கிசேதேக்கு இருங்கம்மா பக்கத்தை சொல்லுங்க. வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. ஆமென். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்மளை தலைகளை தாழ்த்துவோம். இந்த வருடத்தின் கடைசியாக தேவன் நம்மளோடு கூட பேசும்படிக்கு நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் வியாதிகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் தொல்லைகளுக்கும் இந்த செய்தியின் மூலமா அவங்களுக்கு பதில் தரும்படிக்கு தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தவரே, இரக்கமுடைய பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள் கடைசி மணி நேரங்கள்ல இருக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு இன்னுமா இருக்குமானால் அடுத்த வருடத்தை காண இருக்கிற ராஜா, இதே போல வருஷங்கள் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள்ல உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று இருக்கும். அந்த கரையில விதமாய் நாங்கள் கூடுவோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த கூடுகை ஒரு நாள் ஒழியாது ராஜா. அங்க வியாதி இல்ல, கண்ணீர் இல்ல, வேதனை இல்ல, மரணம் இல்ல, வயது ஆவதில்லை ராஜா. இந்த உலகத்தின் வியாதிகள் இருக்காது ராஜா. அதற்கென்றே இப்பேற்பட்ட கூடுகைகளை நாங்கள் கூடுகிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல கடைசி மணி நேரத்துல இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு கிருபையா இரக்கமாயிரும். இறங்கி வந்து நீர் பேசுங்க. அன்று அபிரகாம் இடத்துல ராஜா மெல்கிசேதேக்காய் இறங்கி வந்தீர். இந்த நாட்களில் நீர் இறங்கி வந்திருக்கிறீர். அதே தேவன் இன்று அடியனுக்குள்ள இறங்கி வந்து பேசுங்க. மனுஷ ஞானங்கள் அற்று போகட்டும். இந்த இடத்துல அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. அப்ப அடியனுடைய கத்தாவே தொண்டை பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. நீர் கத்தாவின் வாயாய் பேசுங்க ராஜா. பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறந்து வார்த்தையை பேசுங்க. அவருடைய அப்பத்தை பிடும்போது கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட பிள்ளைகளுக்கு நீர் அப்பத்தை பிட்டு ராஜா. அப்பா கண்கள் திறக்கப்பட கிருபை. அப்பா புதிய வருடத்துல புதிய கிருபையினூடாய் பிரவேசிக்க கிருபை தாருங்க. பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். அல்லேலூயா. ஒரு 40 நிமிஷம், ஒரு 40 மினிட்ஸ் தான்
ಒಂದು 40 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ரொம்ப நேரம் இல்ல. ತುಂಬಾ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು. அதுக்கப்புறம் நம்ம 40 நிமிஷம் செய்தி பார்த்துட்டு ಅದ ನಂತರ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯ ನೋಡಿಕೊಂಡು ஒரு சின்ன கேப் எடுத்துக்கின்னு ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ராபோஜனத்துக்கு நம்ம தயாராகலாம். ರಾತ್ರಿ ಭೋಜನಕ್ಕೆ ನಾವು ತಯಾರಾಗೋಣ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ரொம்ப ஒரு பெரிய செய்தியை நான் இந்த நாள்ல கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತರಬೇಕು ಅಂತ ಆಸೆಪಡುತ್ತೇನೆ. நீங்க எல்லாம் ஆவலா இருக்கிறீங்க நம்புறேன் நானு. ನೀವೆಲ್ಲ ಆತುರವಾಗಿದ್ರೆ ನಾನು ಅಂತ ನಂಬುತ್ತೇನೆ. நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க, ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, கவனிச்சு கேளுங்க. ಗಮನಿಸಿ ಕೇಳ್ರಿ. உங்களுடைய சரீரங்களை ನಿಮ್ಮ ಶರೀರಗಳನ್ನ பிசாசு ஒப்பு கொடுக்காதீங்க. ಸೈತಾನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ நித்திரையின் ஆவிகளை களைந்து போடுங்க. ನಿತ್ಯ ಆತ್ಮಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ. நீங்க நல்லா கவனிங்க சகோதர சகோதரி. ಗಮನಿಸಿ ನೋಡಿ ಸಹೋದರ. சரி, ஒரு நாள்ல ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ மெல்கிசேதேக்கை குறிச்சு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ಮೆಲ್ಕಿಸೇದಕನ ಕುರಿತು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலி ಅದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್. அது ஏறக்குறைய ஒரு 2-3 வாரங்கள்ல எடுக்கணும். ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಒಂದು 2-3 ವಾರಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. குறைஞ்சு தொடர்ந்து 4-5 நாட்கள் எடுத்தாலும் செய்தி கம்ப்ளீட் பண்ண முடியும். ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ 4-5 ದಿವಸ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಈ ಒಂದು ಸಂದೇಶ ಮುಗಿಯುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ இன்னைக்கு ಇವತ್ತಿನ ದಿವಸ நம்ம ராபோஜனத்தை அனுசரிக்கிறதுனால ನಮ್ಮ ರಾತ್ರಿ ಭೋಜನವನ್ನು ಹತ್ರವಾಗುವ ಸಮಯದಲ್ಲಿ அது தொடங்கின பாகத்துல இருந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். ಪ್ರಾರಂಭವಾದಂತ ಭಾಗದಿಂದ ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் தாமே பேசுகிற டிரான்ஸ்லேட் பண்ற சகோதரனை கூட ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. நல்லா கவனிங்க சகோதர சகோதரியே. ಗಮನಿಸಿ ನೋಡಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿ. இந்த வேதத்துல ಈ ವೇದದಲ್ಲಿ மெல்கிசேதேக் என்ற ஒரு நபர் வருகிறார். ಮೆಲ್ಕಿಸೇದಕನು ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ಬರುತ್ತಾನೆ. எந்த இடத்துல வராருன்னு சொன்னா ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல. ಆದಿಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. நமக்கு நல்லா தெரியும், ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ஜாதிகள் தாறுமாறான பின்பதாக ಜಾತಿಗಳು தாறுமாறான ತಾರುಮಾರಾದ ನಂತರ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದ ನಂತರ 11வது அதிகாரத்துக்கு அப்புறம் 11ನೇ ಅಧ್ಯಾಯದ ನಂತರ பாபேல் விழுகைக்கு அப்புறம் ಬಾಬೆಲಿನ ಒಂದು ನಾಶನದ ನಂತರ தேவன் ஒரு மனிதனை வெளியழைத்தார். ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊರಗಡೆ ತೆಗೆದರು. அந்த மனிதன் பேர் அப்ரஹாம். ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಹೆಸರು ಅಬ್ರಹಾಮ. ஆபிராம். ಅಬ್ರಹಾಮ. அந்த மனுஷன் தேவன் வெளியே கூப்பிட்டார். ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ದೇವರು அவன் மேற்கே போகும்படி அழைக்கப்பட்டான். ಆತನನ್ನು மேற்கே மேற்கே ಉತ್ತರ ಕಡೆ ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ உத்தர இல்ல, வெஸ்ட் வெஸ்ட் ಪಶ್ಚಿಮ ಕಡೆ ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அழைக்கப்பட்டார். ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. நாமளும் கூட இந்த நாள்ல அபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். ನಾವು ಸಹ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯಾಗಿದ್ದೇವೆ. நாமளும் கூட மேற்கு நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ನಾವು ಕೂಡ ಪಶ್ಚಿಮವನ್ನು ನೋಡಿ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವ அங்க ஒரு செய்தி நமக்காக இருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶ ನಮಗಾಗಿತ್ತು. புரிஞ்சுங்களா? அப்ப அபிரகாம தேவன் கூப்பிட்டு இருக்கிறார். ಆ ರೀತಿ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ಕರೆದರು. ஒரு ஸ்டோரி ஃபாஸ்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம் நினைக்கிறேன். ಈ ಒಂದು ಸ್ಟೋರಿಯನ್ನು ಅತಿ ಬೇಗನೆ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಒಳಗಡೆ ಹೋಗಲು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. அப்படி கூப்பிட்ட உடனே ಕರೆದ ನಂತರ ஒரு தேசத்துக்குள்ள கொண்டு போகிறார். ಒಂದು ದೇಶದ ಒಳಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அந்த தேசம் தான் ಆ ದೇಶವೇ இஸ்ரேல் தேசம், ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ, கானான் தேசம். ಕಾನಾನ್ ದೇಶ. அந்த தேசத்துக்கு அபிரகாம் போனாரு. ಆ ದೇಶಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನು ಹೋದನು. தேவன் அபிரகாமை தான் கூப்பிட்டாரு. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದನು. ஆனா ಆದರೆ அபிரகாம் தன்னோடு கூட தன் அண்ணன் மகனாகிய லோத்தை கூப்பிட்டு வந்துட்டாரு. ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಸಂಗಡ ತಮ್ಮ ಅಣ್ಣನ ಮಗನಾದ ಲೂತನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆனா தேவன் அபிரகாமோடு கூட தான் உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. ಆದರೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಮಾತ್ರ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಿತ್ತು. ஏன்னா தேவனுடைய அனாதி தீர்மானம் அது. ಅದು ದೇವರ ಒಂದು ತೀರ್ಮಾನವಾಗಿತ್ತು. அதே போல ಅದೇ ರೀತಿ நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ உங்களை மட்டும் தான் தேவன் பர்சனலா அழிச்சிருப்பாரு. ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕರೆದಿರುತ್ತಾರೆ. ஆனா ஒரு சில பிசுறுல நம்ம கூட சேர்ந்து வரும். ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಪಿಸುರುಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಸೇರಿ ಬರುತ್ತವೆ. அது யாரோ வேணாலும் இருக்கலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ಇರಬಹುದು. இந்த வார்த்தை கஷ்டமா இருக்கலாம் உங்களுக்கு. ಈ ಒಂದು ಮಾತು ನಿಮಗೆ ಕಷ್ಟವಾಗಿರಬಹುದು. பூமியில தான் இந்த உறவுகள் உறவு முறைகள் எல்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்குது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ಸಂಬಂಧಗಳು ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. பரலோகம் பூமியை எப்படி பாக்குதுன்னா ಪರಲೋಕ ಭೂಮಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡುತ್ತದೆ? வித்துக்களா தான் பாக்குது. ಬೀಜವನ್ನಾಗಿ ಮಾತ್ರ ನೋಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. தகப்பனோ தாயோ மகளோ அப்படி கிடையாது. ತಂದೆಯೇ ಮಗನೋ ಅಕ್ಕ ತಂಗಿ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲ. தேவன் தம் வித்துக்களை தான் பாக்குறார். ದೇವರು ತನ್ನ ಬೀಜಗಳನ್ನು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் அபிரகாம கூப்பிட்டாரு. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದನು. அபிரகாம் பாசத்தின் மிகுதியான தகப்பனை கூட்டிட்டு வந்தாரு. ಅಬ್ರಹಾಮನು ಆ ಪ್ರೀತಿಗೆ ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. பாசத்தின் மிகுதியினால ಪ್ರೀತಿಯ ಒಂದು எச்சினால் கூட்டிட்டு வந்தாரு. ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. ஆனா தேவன் அபிரகாம் தன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கவே இல்ல. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ತಂದೆಯ ಸಂಗಡ ಇರುವವರೆಗೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த அழைப்பு அபிரகாமுக்கே உரியதா இருந்துச்சு. ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾತ್ರ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதோட கூட வரும்போது ಅದೇ ರೀತಿ ಬರುವಾಗ லோத்தையும் கூட கூட்டிட்டு வந்துட்டாரு. ಲೋಟನನ್ನು ಸಹ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கல. ಅವಾಗಲೂ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ஒரு ಮಾಡಲಿಲ್ಲ. குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்ல. ಒಂದು ಕರೆಪಟ್ಟ ಒಂದು ಸಮಯ ಬರುವವರೆಗೂ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿಲ್ಲ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ನಿಮಗೆ தேவன் உங்களை கூப்பிட்டு இருந்தாருன்னா ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அநேக சோதனைகள் வரும். ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. அபிரகாம் வித்து அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನು ಬೀಜ ಎಂಬಂತ ಗುರುತು ಏನೆಂದರೆ தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ನಿಮಗೆ அபிரகாம் வித்துன்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನು ಬೀಜ ಎನ್ನುವುದಕ್ಕೆ
சோதனை தான், சோதனை தான். வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்றாரு, சோதனைகள் தான் அபிரகாமின் வித்து நீங்கள்ன்றதுக்கு அடையாளம். ஏன்னா அபிரகாமின் வித்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அபிரகாமின் வித்து பகைஞருடைய வாசலை சுதந்தரிக்கும், வைரிகளை வாசல் வாசல் வாசல்களை பாகில்களை அப்படின்னு சொன்னா, எதிரி உங்ககிட்ட வரும்போது நீங்க பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அபிரகாமுடைய வித்தா இருந்தா மட்டும் போதும், நீ வித்தா இருந்தா மட்டும் போதும். அந்த ஒரு கேப்பபிலிட்டியே, அந்த எலிஜிபிலிட்டி அக்கு, அந்த எலிஜிபிலிட்டியே எதிரியை ஜெயம் கொள்ள வைக்கும். புரிஞ்சுங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அபிரகாம் வித்தா இருந்தீங்கன்னா சோதனை இருக்கும். ரெண்டாவது, நீ அபிரகாமின் வித்தா இருக்கிற ஒரு தகுதியே நீ எதிரியை ஜெயிக்க வைக்கும். சரி, அபிரகாம் வித்துன்றதுக்கு என்னங்க அடையாளம்? விருத்த சேதனம் மட்டும்தான். விருத்த சேதனம் சுன்னத், அந்த விருத்த சேதனம் மட்டும்தான் அபிரகாம் வித்துக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையா இருக்குது. தேவன் அபிரகாம் கூப்பிட்டாரு, உன்னோடும் உன்னோடும் உன் சந்ததியோடும் விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்துறேன்னு சொன்னார். ஆமென். இப்போ அந்த உடன்படிக்கை நமக்கு என்னவா இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியா இருக்குது. ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் மறுபடியும் பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வரும்போது அபிரகாமுடைய சந்ததியாரா நாம் மாறுறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். எப்படி? மாம்ச ரீதியான விருத்த சேதத்தின் மூலமா அல்ல, ஹிருதயத்தில் நடந்த விருத்த சேதத்தின் மூலமா, பரிசுத்த ஆவியின் மூலமா. அப்பா அபிரகாம் வித்தாயிட்டீங்க, ஐயோ இப்ப நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன்னு சந்தோஷப்படாதீங்க. இப்பதான் சோதனையே. பிரதானம் என்ன சொல்றாருன்னா, அபிரகாமுடைய வித்து சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும்ன்ற. அபிரகாம் வித்து கண்டிப்பா சோதிக்கப்படும். என்னப்படும்? கண்டிப்பா சோதிக்கப்படும். உங்களுக்கு வர்ற சோதனை மட்டும்தான் அபிரகாம் வித்துன்றதுக்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. பயங்கரமான சோதனை, பயங்கரமான சோதனை. யாருக்கு வராத சோதனை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எங்க வீட்டுல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரே ஒரு சேர் தான் வச்சிருந்தேன், அந்த சேரும் உடைஞ்சிருச்சு. ஒரே ஒரு பொருள் தான் வச்சிருந்தேன், ஒரே ஒருத்தரை மட்டும் தான் நம்பி இருந்தேன், அவங்களும் நம்பிக்கை இழக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும். சாதாரணமான சோதனை இல்ல சகோதர சகோதரி, உன்னை அப்படியே தூக்கி வாரின்னு போயிடும். ஆமென். புரியுதுங்களா? எந்த நம்பிக்கையும் உலகத்துல இருக்காது. நீங்க ஜீரோவா நிப்பீங்க. அந்த இடம் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை விட்டு போயிடணும். எந்த ஓட்டுல எந்த ஓட்டுல உங்களை சுத்தி புடிச்சு நிக்குது இல்லைங்களா, எல்லாம் விட வச்சிருவார் தேவன். ஏன்னா உங்களுக்கு வர சோதனையில அதெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். நீங்க வித்தா இருக்கிறதால நீங்க மட்டும் நிப்பீங்க. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த செய்தி எப்பேற்பட்டது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அபிரகாமோட வித்து எப்பேற்பட்டது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்க அப்படி இருக்கணும் விருப்பப்படுறீங்களா? ஆமென். அபிரகாம் வித்து என்ன அடையாளங்க? ஃபர்ஸ்ட் சோதனை. சோதனை வரும். யாருக்கு சோதனை வரும்? அபிரகாம் வித்துக்கு வரும். யார் அபிரகாமின் வித்து? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. ஒரு விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே பயந்து பயந்து ஓடுறாங்க. இருக்கிறான் 20 அடி இருக்கிறான், அவன் 20 அடி இருக்கிறான், எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அவனுக்கு சரியா ஒரு தேவன் நீங்க வச்சிருந்தாரு. அதான் சவுல். சவுலை பத்தி வசனம் சொல்லுது. அந்த இடத்துல
இஸ்ரேல்லே அவன் தலைக்கீழ தான் எல்லாரும் இருந்தாங்களாம். ಇಸ್ರೇಲ್ ಅವರು ಅವರ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಎಲ್ಲ ಇದ್ರಂತೆ. சவுலுக்கு தலைக்கீழ தான் இஸ்ரேலரே இருந்தாங்களாம். ಸೌಲನ ಒಂದು ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಇದ್ರಂತೆ. புரியுதுங்களா? அவன் தலைக்கீழ ಆತನ ತಲೆ ಕೆಳಗಡೆ அவ்வளவு ஹைட்டா இருந்திருக்கிறார் சவுல். ಎತ್ತರವಾಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ಅವಾಗ யுத்தம் வருது. ಯುದ್ಧ ಬರುತ್ತದೆ. அப்போ கோலியாத் வரா. ಗೋಲಿಯಾತ್ ಬರ್ತಾನೆ. அதாவது பிசாசு ಸೈತಾನನು பிசாசு என்ன பண்றானா ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஆல் ரெடி பண்ணிருக்கிறான். ಜನಗಳು ರೆಡಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் தான் கோலியாத். ಅವನೇ ಗೋಲಿಯಾತನು. கவனிங்க நல்லா. ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. கோலியாத் ಗೋಲಿಯಾತನು கோலியாத் வரா. ಗೋಲಿಯಾತ್ ಬರ್ತಾನೆ. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ವಿಷಯನ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. சாமுவேல் இருந்தார் இல்லையா? ಸಾಮುವೇಲ್ ಇದ್ದನಲ್ಲ. சாமுவேல் இருக்கும்போது கோலியாத்தை பத்தி படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? ಸಾಮುವೇಲ್ ಇರುವಾಗ ಗೋಲಿಯಾತನ ಬಗ್ಗೆ ನೀವು ಓದಿದ್ದೀರಾ? படிச்சிருக்கீங்களா? ಓದಿದ್ದೀರಾ? படிச்சிருக்கீங்களா? ಓದಿದ್ದೀರಾ? சாமுவேல் இருக்கிற வரைக்கும் கோலியாத் வெளியே வரல. ಸಾಮುವೇಲ್ ಇರುವವರೆಗೂ ಗೋಲಿಯಾತ್ ಹೊರಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. வெளியே கொண்டு வரவே இல்லை அவங்க. ಹೊರಗಡೆ ಬರ್ಲೇ ಇಲ್ಲ. 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்துனுக்குறாங்க அவனை. 20 ವರ್ಷವಾಗಿ ಊಟ ಹಾಕಿ ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்போ சாமுவேல் கீழே போறாரு ಯಾವಾಗ ಸಾಮುವೇಲ್ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ತಾನೆ, உன்னை மேல எடுக்கலான்ட்டு. ಇವನು ಮೇಲೆ ತೆಗೆಯಲ್ಲ ಅಂತ. சாமுவேல் முடிஞ்ச உடனே ಸಾಮುವೇಲ್ ಮುಗಿದ ನಂತರ சாமுவேல் முடிஞ்ச உடனே ಸಾಮುವೇಲ್ ಮುಗಿದ ನಂತರ கோலியாத்தை வெளியே எடுக்கிறாங்க. ಗೋಲಿಯಾತನ ಹೊರಗಡೆ ತೆಗಿತಾರೆ. ஒருத்தன் இல்ல முன்னாடி. ಒಬ್ಬನು ಇಲ್ಲ ಮುಂದಗಡೆ. ஒரே ஒரு ஆள் கிடையாது சகோதரா. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೂಡ ಮುಂದೆ ಇಲ್ಲ ಸಹೋದರ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? சாமுவேல் கிழவன். ಸಾಮುವೇಲ್ சாமுவேல் இருக்கிற வரைக்கும் யாரும் தலையாட்டல. ಸಾಮುವೇಲ್ ಇರುವವರೆಗೂ ಯಾರು ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸಲಿಲ್ಲ. சாமுவேல் கீழே கொடுத்த உடனே ಸಾಮುವೇಲ್ ಕೆಳಗಡೆ ಹೋದ ನಂತರ யார் வந்தது இப்போ? ಯಾರು ಬಂದಿದ್ದು ಇವಾಗ? யாருங்க வந்தது? ಯಾರು ಬಂದಿದ್ದು ಇವಾಗ? யாருங்க? ಗೋಲಿಯಾತ್. கோலியாத்து. ಗೋಲಿಯಾತ್. சாமுவேல் தான் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. ಸಾಮುವೇಲನೇ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾನೆ. தீர்க்கதரிசி இருக்கிற ஒரு பிசாசு வெளியே வரல. ಪ್ರವಾದಿ ಇರುವವರೆಗೂ ಒಂದು ಸೈತಾನ ஒரு பிசாசு ಒಂದು ಪಿಶಾಚ ಕೂಡ ஒரு பிசாசு கூட என்ன பண்ணலங்க? ಒಂದು ಪಿಶಾಚ ಕೂಡ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ? ஒரு பிசாசு வரல. ಒಂದು ಪಿಶಾಚನ ಕೂಡ கிழவன் ಮುದುಕನು முடி இல்ல. ಓದಲಿಲ್ಲ. இங்கிலீஷ் சரியா பேச தெரியாது. ಇಂಗ್ಲಿಷ್ ಸರಿ ಪತ್ರ கோட்டு சரியா போட தெரியாது. ಸರಿಯಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி மனுஷன் அவரு. ಆ ರೀತಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ சரியா இங்கிலீஷ் பேச தெரியாது. ಸರಿಯಾಗಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತಾಡ நாகரிகமா நடந்துக்க தெரியாது. ನಾಗರಿಕವಾಗಿ ನಡೆಯಲು ஒரு பிசாசு நிக்கல சுத்தி சுத்தி. ಸೈತಾನ ನಿಂತಿಲ್ಲ ಸುತ್ತಲೂ. அவர் போனாரு. ಅವರು ಹೋದ ತಕ್ಷಣ எழுதான் கோலியாத். ಎದುರು ಗೋಲಿಯಾತನು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? எங்க இருக்கிறோம் புரியுதுங்களா இப்போ? ನೀವು ಅರ್ಥ ಆಯ್ತಾ? எங்க இருக்கிறோம் இப்போ? ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಇವಾಗ? எந்த இடத்துல இருக்கிறோம்? ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದೀವಿ? இப்ப சபை சோதிக்கப்படுது. ಇವಾಗ ಸಭೆ ಶೋಧನೆ ಪಡ್ತದೆ. தீர்க்கதரிசி இல்ல. ಪ್ರವಾದಿ ಇಲ್ಲ. ஐயோ சாமுவேல் எங்கன்னு தேடுறாங்க. ಇವಾಗ ಸಾಮುವೇಲ್ ಎಂದು ಹುಡುಕ್ತಿದ್ದಾರೆ. பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு ಪಿಶಾಚನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. சாமுவேல் இல்ல. ಸಾಮುವೇಲ್ ಇಲ್ಲ. சாமுவேல் ಸಾಮುವೇಲು சாமுவேல் இல்ல. ಸಾಮುವೇಲ್ ಇಲ್ಲ. அவனை கூட்டினாடா சோறு போட்டு வளர்த்தான் பாரு ஒருத்தனை. ಊಟ ಹಾಕಿ ಸಾಕಿದ್ವಲ್ಲ ಅವ್ನು ಕರ್ಕೊಂಡ್ அவனை என்ன பண்ணுங்க இப்போ? ಅವ್ನು ಏನ್ ಮಾಡೋದು ಇವಾಗ? கூட்டினு வாங்க. ಕರ್ಕೊಂಡ್ ಬನ್ರಿ. கூட்டினு வந்து நிறுத்தினா ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ನಿಲ್ಸ್ರಿ. ரூஃப்க்கு நிக்கிறான் அவன். ಫ್ಲೋರ್ ಗೆ ಟಚ್ ಆಗ್ತಾ ரூஃப்க்கு நிக்கிறான். ಫ್ಲೋರ್ ಗೆ ಟಚ್ ಆಗ್ತಾ ಇದೆ. பயப்படுறாங்க எல்லாரும். ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ರು. ஆனா இங்க இந்த டீம் எல்லாமே ಈ ಟೀಮ್ ಎಲ್ಲ ಸಹ ஒருத்தரை நம்பி இருக்கிறாங்க. ಒಬ್ಬನನ್ನ ನಂಬಿದ್ದಾರೆ. சவுல நம்பி இருக்கிறாங்க. ಸೌಲನ ನಂಬಿದ್ದಾರೆ. யாரங்க? ಯಾರಲ್ಲಿ? சவுலு ಸೌಲನು அவன் ராஜா ಅವನ ರಾಜ மாதிரி. ಮಾದರಿ. எப்படிங்க? ಯಾವ ರೀತಿ? ராஜா ರಾಜ மாதிரி. ಮಾದರಿ. யாரால ஏற்படுத்தப்பட்டவன் தெரியுமா? அவன் ಯಾರಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಗೊತ್ತಾ? மனுஷனால. ಮನುಷ್ಯನಿಂದ. தேவனுக்கு எந்த பிளானும் கிடையாது. ದೇವರಿಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಇಲ್ಲ. செகண்ட் ஜெனரேஷன் இது. ಎರಡನೇ ಜನರೇಷನ್ ಇದು. தீர்க்கதரிசி இருந்தாரு. ಪ್ರವಾದಿ ಇದ್ರು. அந்த காலத்துல ஜனங்களை விருப்பப்பட்டு ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிறாங்க. ಜನರೆಲ್ಲ ಇಷ್ಟಪಟ್ಟು ಒಬ್ಬ ಅರಸನನ್ನ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. இப்போ ಇವಾಗ சாமுவேல் போயிட்டாரு. ಸಾಮುವೇಲ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು. என்ன ஆயிட்டாருங்க? ಏನಾಗ್ಬಿಟ್ರು? சாமுவேல் ಸಾಮುವೇಲ್ போயிட்டாரு. ಹೋಗ್ಬಿಟ್ರು. பிசாசுக்கு நல்லா தெரியும். ಸೈತಾನ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ நீ 20 அடி கூட நில்லு. ನೀ 20 ಅಡಿ சவுல பார்த்து ஆசரவே இல்ல. ಸೌಲನ್ ನೋಡಿ ಭಯನೇ ಪಡ್ಲಿಲ್ಲ. பயமே படல. ಭಯನೇ ಪಡ್ಲಿಲ್ಲ. சவுலுக்கு டர்ராவது இந்த பக்கம். ಸೌಲನಿಗೆ ಈ ಕಡೆ ಭಯ ಆಗ್ತಿದೆ. இவன் ஹைட்டா இருக்கிறான், வெயிட்டா இருக்கிறான். ಸೌಲನ್ ಹೈಟ್ ಆಗಿದ್ದಾನೆ, ವೈಟ್ ಆಗಿದ್ದಾನೆ. ஒட்டுமொத்த ஜனத்துக்கே இவன் நம்பிக்கை கொடுக்க வேண்டியவன். ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಕೊಡಬೇಕಂತ ವ್ಯಕ್ತಿ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಇದೆಯಾ? இப்ப ஜனம் உலகம் இன்னைக்கு என் டைம் மெசேஜ் அப்படிதான் ஒரு ஆளை நம்புது. ಎಂಟೇ ಮೆಸೇಜ್ ಅದೇ ರೀತಿ அப்பேற்பட்டவங்கள நம்புது. ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಂಬ್ತಾರೆ. சவுல் சூப்பருங்க. ಸೌಲ ಸೂಪರು. நம்ம கேட்டிருக்கிறோம். ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. தீர்க்கதரிசி போயிட்டாரு ಪ್ರವಾದಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அப்படின்னு ஒரு 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 ஸ்தாபன ரீதியான நபர்களை எதிர்பார்க்கறாங்க. ಒಂದು ಸ್ಥಾಪನ ರೀತಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. புரிஞ்சுங்களா? பிசாசுக்கு நல்லா தெரியும் ಸೈತಾನಿಗೆ இவன் ಚೆನ್ನಾಗಿ ஒண்ணுமே ಇವನು ಏನೂ ಇಲ್ಲ. இவன் ஒண்ணுமே கிடையாது. ಏನೂ ಇಲ್ಲ. இவன் என்ன கிடையாதுங்க? ಇವನೇನೂ ಇಲ್ಲ. ஒண்ணுமே கிடையாது. ಏನೂ ಇಲ್ಲ. இது என்ன இல்லைங்க, வத்திராத பட்டாசு. இது ಇದು ಬತ್ತಿಗೆ ಇರುವಂತ ಪಟಾಸು. வச்சுக்கின்னு என்ன பண்றது? ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡೋದು? இவ்வளவு பெருசு இருக்குது. அது ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. வத்தி இல்லையா? ಬತ್ತಿ ಇಲ್ವೇ? எப்படி பத்த வைப்ப? ಯಾವ ರೀತಿ ಅಂಟಿಸೋದು? முடியுமா உங்களால? ಅಂಟಕ್ಕಾಗುತ್ತಾ? சரி, ಸರಿ. யுத்தம் இறங்குனாங்க எல்லாமே. ಇದಕ್ಕೆ ಇಳಿದ್ರು ಎಲ್ರು. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றாங்க? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? சோறு போட்டு விட்டு கூட்டிட்டு வராங்க வெளியே. ಊಟ ಆಗ್ತಿರೋಂತವ್ನು ಹೊರಗಡೆ ரூஃப்க்கு நிக்கிறான் அவன். ಫ್ಲೋರ್ ಟಚ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಯ್ತು. பிசாசு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಯ್ತು. சாமுவேல் ಸಾಮುವೇಲ್ சாமுவேல் ಸಾಮುವೇಲ್ இல்ல. ಇಲ್ಲ. சாமுவேல் இல்ல. ಸಾಮುವೇಲ್ ಇಲ್ಲ. அப்ப இது தேவனுடைய ஆவி இல்ல ದೇವನ ಆತ್ಮ ಇಲ್ಲ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ಅದಕ್ಕೆ ನೆನೆಸುವಾಗ
தேவன் சாமுவேலை எடுத்துட்டு அந்த ஆவியை எடுத்துன்னு போய் வனாந்தரத்து பின்பக்கம் போய் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சாராம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னால கத்த முடியல, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த ஆவியை எடுத்து போய் என்ன பண்ணாராங்க, அப்படியே ஒரு 17 வயசு பையனுக்குள்ள வச்சுட்டாராம். அந்த பையன் எப்படி இருக்கிறான்? எல்லாத்திலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லாம் தள்ளப்பட்ட மனுஷனா இருக்கிறான். அவன் லெக்கத்துக்கே இல்ல, கணக்கே இல்லாதவர். ஆவி எங்க போச்சு இப்போ? எங்க போயிருக்கு? அந்த சாமுவேல்ல இருந்து எங்க போயிடுச்சு இப்போ? வனாந்தரத்து பின்பக்கம் போயிடுச்சு. தேவன் என்ன பண்ணுகிறாரு? எல்லாருமே சவுல் முதற்கொண்டு யுத்தத்துல ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு கரடி ஒரு சிங்கத்தை வச்சு ஒருத்தன் ட்ரெயின் பண்ணிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு ஒரு ரைடு இருக்குது. ரைடு சவாரி. புரியுதுங்களா உங்களுக்கு? சாமுவேல் சவாரி பண்ணிட்டாரு. பிரதமேனம் பண்ணிட்டாரு. டான் முதல் பேர் சபை வரைக்கும் இருந்தார் அவரு. 12 கோத்திரத்திலயும் மீன்ஸ் 7 கண்டத்திலயும் அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு ஆளே இல்ல. இப்போ யாரும் இல்ல, அவன் நிக்கிறான். இப்ப ஜனங்கள்லாம் போறாங்க, எல்லாம் நம்புறாங்க சவுல் நம்மள காப்பாத்துவாரு, சவுல் நம்மள காப்பாத்துவாரு, ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாரு, எல்லாம் தெரியும் இருக்கு. ஆனா தேவன் அங்க விருப்பம் இல்ல. அப்படியே சாமுவேல் மேல இருக்கிற ஆவியை எடுத்துன்னு வந்து ஒரு சின்ன பையனுக்குள்ள வச்சுட்டாரு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? சரி, யுத்தம் டைம் ஆயிடுச்சு, யுத்தத்துக்குள்ள வந்தாச்சு. கவனிக்கிறீங்களா? யுத்தத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப என்ன ஆகுது? இப்ப யுத்த நேரம் வந்துருச்சு. அவன் நின்ற உடனே எல்லாம் பயந்து ஓட்டாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. யாரு மட்டும் இருக்கிறது? இங்க சவுல் மட்டும் இருக்கிறான். யாருமே இல்ல, எல்லாம் பயந்து ஓட்டாங்க. இப்ப ஜனங்களோட நம்பிக்கை என்ன ஆகி போச்சு? இப்போ என்னாச்சுங்க? அதுதான் என் டைம் மெசேஜ் நிலைமை. கேள்வி என்னங்க இப்போ? பூனைக்கு யார் மணி கட்டுறது? அதானங்க. நீ கட்டுறீங்களா? மார்க் 16 நீ காட்டுறீங்களா? மார்க் 16 நீ காட்டுறீங்களா? யாராவது ஒருத்தர் காட்டுங்க. நீயா எல்லாரும் மாத்தி போடுறது. ஆனா கொல்லப்படாதீங்க. அந்த ஆவிய தேவன் கொண்டாந்து இங்க ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு மந்தை மேய்க்கிறவங்க வச்சிருக்கிறார். ஒரு சின்ன மந்தை மேய்க்கிற இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு பெத்லஹேம்ல வச்சிருக்கிறார். இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா, சரி நீ மந்தை மேய்ச்சது போதும், நீ சிங்கத்தை அடிச்சது போதும், நீ கரடி அடிச்சது போதும், உனக்கு வேற ஒரு யுத்தம் இருக்கு, அதுக்காக உன்னை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு உள்ள எடுத்துட்டு வந்தார். உள்ள எடுத்துட்டு வந்து இப்ப பாக்குறாரு, இவன் வந்து அரைக்கூவல் விட்டு இருக்கிறான். அரைக்கூவல் சொன்னா என்ன சொல்றது? சேலஞ்ச் விடுறான். கோலியா சேலஞ்ச் விடுறான். மீன்ஸ் WCC எழுந்திருக்குது. சேலஞ்ச் விடுறான். உங்களை யாராவது ஒருத்தன் வாங்க, ஒரே ஒருத்தன் வாங்க. இந்த வார்த்தை 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா அவன் தலை அங்க இருக்காது. சாமுவேல் இருந்தாரு. இப்ப யாரும் இல்லையே. தைரியமா விடுறான் சேலஞ்சு. ஆனா தேவன் நமக்காக ஆவியை வச்சு ஒரு மனுஷன் வச்சிருந்தாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? எங்க இருக்கிறோம்? எந்த நேரத்துல இருக்கிறோம்? சாமுவேல் காலத்துல இல்ல சகோதரா, சாமுவேல் காலத்துல இல்ல. தீர்க்கதரிசி, ஐயோ தீர்க்கதரிசி அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் பேசுற காலத்துல இல்ல. கேன்சர் நிக்கலையாமே, அந்த வியாதி நிக்கலையாமே, அது நிக்கலையாமே, அந்த கதை பேசுற நேரத்துல இல்ல. நம்ம வேற ஒரு கேம் இப்ப இங்க இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? வேற ஒரு கேம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு உண்மையான ராஜாவை வெளியே கொண்டு வரார். ஒரு ரியல் கிங் இவர் தான்.
ನಿಜವಾದಂತ ರಾಜ, ஒரு உண்மையான ராஜா. ನಿಜವಾದಂತ ರಾಜ. ஆமென். ಆಮೆನ್. அது யாருங்க? ಅದು ಯಾರದು? கிங் டேவிட் ದಾವೀದನು. ராஜாவை கொண்டாரு. இப்போ ರಾಜನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. சரி, எல்லாம் யுத்தத்துல ஓடுறாங்க. ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಓಡ್ತಿದ್ದಾರೆ. தாவீது என்ன பண்றாருங்க? ದಾವೀದ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? அப்பதான் போறாரு, ಅವತ್ತೇ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. வர்ஷிப் பண்ணிட்டு போறாரு. ಆರಾಧನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. எங்க போறாரு? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ? சகோதரனை பார்க்க போறாரு. ಸಹೋದರನೊಳಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. சகோதர சிநேகத்துக்குள்ள போறாரு. ಸಹೋದರ ಸ್ನೇಹದೊಳಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஏமான் ಆಮೆನ್. பாக்குறாரு, ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. கோலியத்தை பாக்குறாரு. ಗೋಲಿಯಾತನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. என்னங்க என்ன பிரச்சனை? ಏನ್ ಸಮಸ್ಯೆ? என்னங்க ஒருத்தன் நிக்கிறான், ಏನೋ ಒಬ್ಬ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. வானத்துக்கு பூமிக்கு நிக்கிறான். அவன் ಆಕಾಶಕ್ಕೆ ಭೂಮಿಗೂ ನಿಂತಿದ್ದಾನೆ. அவனை ஒண்ணுமே பண்ண முடியலங்க. ಅವನನ್ನ ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. என்ன பண்ண முடியல? ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ. ஒண்ணுமே பண்ண முடியல அவனை. ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ அப்படின்னும் போது ಅಂತ ಹೇಳುವಾಗ அவன் ஒரு விஷயமே இல்லைங்க ಅದೆಲ್ಲ அப்படின்றாரு. ಒಂದು ವಿಷಯನೇ ಅಲ್ಲ. ஏய், அவனை பாத்தியா? கண்ணுக்கு நீ தெரியுதா உனக்கு? ಅವ್ನು ನೋಡ್ದ ನಿನ್ ಕಣ್ಣಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ನಿಂಗೆ. எப்படி இருக்கிறான் பாத்தியா? ஏன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ಒಂದು ಸಮಸ್ಯೆನೇ ಅಲ್ಲ. ஒண்ணுமே ಏನು ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்றான். ಏನು ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ. இவனுக்கு ஏதோ மென்டல் போல இருக்குது. இவன் ಏನೋ ಮೆಂಟಲ್ ಇದಿದೆ. கண்ணு ஏதோ தெரியல போலன்றாங்களா? ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. இல்லங்க, ಇಲ್ಲದೆ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அவன் ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ. சிம்பிள் பர்சன்ன்ற. ಸಿಂಪಲ್ ವ್ಯಕ್ತಿ ಅವನು. என்கிட்ட ஒண்ணு இருக்குது, ನನ್ನ ಹತ್ರ ಒಂದಿದೆ, அவன்கிட்ட ஒண்ணு இல்ல. ಅವನ ಹತ್ರ ಒಂದಿಲ್ಲ. அது ஒண்ணு போதுங்க நான் ஜெயிக்கிறதுக்குன்ற. ಅದು ಸಾಕು ನಾನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ. தெரியுமா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಿಮ್ಗೆ? தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ನಿಮ್ಗೆ? படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ಗೊತ್ತಿಲ್ಲ ನೀವು? இப்ப நம்ம வாட்சி வசனத்துக்கு வாங்க. ಈ ಓದಿದಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1ನೇ ಸಾಮುವೇಲು 17வது அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ. பாருங்க. இருபத்தி 25 வசனத்திலிருந்து 25ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 26 கூட வாசிக்கலாமே. 26. அப்பொழுது தாவீது ಅವಾಗ ದಾವೀದನು தன்னண்டையில நிற்கிறவளை பார்த்து, ತನ್ನ ಬಳಿ ನಿಂತಿರುವವರನ್ನು ನೋಡಿ, இந்த பிலிஸ்தனை கொன்ற இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு ಈ ಫಿಲಿಷ್ಟಿಯರನ್ನು ಕೊಂದು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்றான். ஆமென். ಆಮೆನ್. என்ன சொல்லுவாரு புரியுதுங்களா உங்களுக்கு? ವಿನಯದಿಂದ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? இவன் எவ்வளவு ஹைட் எவ்வளவு வெயிட் எல்லாம் பார்க்கவே கிடையாது. ಇವ್ನು ಎಷ್ಟು ಹತ್ರ ಎಷ್ಟು ಉದ್ದ ಅಂತ ನೋಡ್ತಾನೆ ಇಲ್ಲ. யார் பார்க்கல? ಯಾರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ? ரசன் நீங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்களேன், ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. அதை விட்டுருங்களேன், இங்க பாருங்களேன். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. தாவீது ದಾವೀದನು அவன் ஹைட்டா இருக்கிறான், வெயிட்டா இருக்கிறான், அதெல்லாம் பார்க்கல. ಅವನು ಎತ್ತರವಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದ. அவன் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான். ಅವನು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನಿಂದಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் ಅವನು விருத்த சேதனம் இல்லாதவன். ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವನು. என்ன இல்லாதவன்? ಏನಿಲ್ಲದವನು? விருத்த சேதனம் இல்லாதவன் நிந்திக்கிறான். ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವನು எங்க நான் ஜெயிச்சிருவேங்கன்றான். ನಾನು ಗೆಲ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳ್ತಿರೋದು? தாவீது சொல்றாரு. ದಾವೀದನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் எப்படி வந்து நம்மள போட்டி போட முடியும்? ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದಿರೋದು ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬಂದು ನಮ್ಮ ಬಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? அதாவது அவன் என்ன சொல்லிருக்கணும்? ಅವನು ಏನ್ ಹೇಳಿರ್ಬೇಕು? பெரிய பட்டயம் இருக்குது, ಬಲಿ ದೊಡ್ಡ ಕತ್ತಿ அது இருக்குது, இது இருக்குதுலாம் பேசவே இல்லை. ಅದಿದೆ ಇದು ಅಂತ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் இருக்கிறவன். ಅವನು ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವನು, ನಾನು ಸುನ್ನತಿ ಇರುವಂತವನು. என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். ನನಗೆ ಈಸಿಯಾಗಿ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. புரிஞ்சுங்களா? ನಿಮಗೆ தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಿತ್ತು. விருத்த சேதனுக்கு பின்பா இருக்கிற ரகசியம் அவருக்கு வெளிப்பட்டு இருந்துச்சு. ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ರಹಸ್ಯವೂ ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்போ விருத்த சேதனம் பெற்றவன் எவனோ ಇವಾಗ ಸುನ್ನತಿ ಮಾಡುವವನು ಯಾವನೋ அந்த எதிரியுடைய வாசலை சுதந்திரிக்க முடியுன்ற ரகசியம் அவனுக்கு தெரியும். ಶತ್ರುವಿನ ಬಾಗಿಲನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನು ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அபிரகாமின் வித்துக்கு ಅಬ್ರಾಮನ ಬೀಜಕ್ಕೆ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ எதிரியின் வாசலை சுதந்திரிக்கிறது. ಶತ್ರುವಿನ ಬಾಗಿಲನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡುವುದು. யார் அபிரகாமுடைய வித்து? ಯಾರು ಅಬ್ರಾಮನ ಒಂದು ಬೀಜ, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ಸುನ್ನತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತವನು. ஏங்க எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி போதும், ನನಗೆ ಒಂದು ಕೆಪಬಿಲಿಟಿ ಇದೆ ಸಾಕು. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி போதும். ಸುನ್ನತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕೆಪಬಿಲಿಟಿ ನನಗೆ ಸಾಕು. எனக்கு ஒரு குச்சி கூட எடுக்க எனக்கு கையில தெம்பில்லாம இருக்கலாம். ನನಗೊಂದು ಕೋಲು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. அபிரகாம் வித்துன்ற ஒரு வாக்குத்தத்தம் போதும், ಅಬ್ರಾಮನ ಬೀಜ ಅಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನನಗೆ ಸಾಕು. எதிரி ஜெயிக்க முடியும். ಶತ್ರುವನ್ನು ಜಯಿಸಬಹುದು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮಗೆ? இப்ப எந்த சக்தி இங்க கிரியை செய்து? ಇಲ್ಲಿ ಯಾವ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ? மாம்சரீதியான பலன் இல்ல இல்லையா? ಮಾಂಸರಿಕ ಬಲವಿಲ್ಲವಲ್ಲ. அப்ப தாவீது காரியம் தெரிஞ்சு ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಗೊತ್ತಿತ್ತು. அபிரகாமின் வித்து ಅಬ್ರಾಮನ ಒಂದು ಬೀಜ பகஞ்சோட வாசலை சுதந்திரிக்கும். ಶತ್ರುವಿನ ಬಾಗಿಲನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡುವುದು. எப்படி வித்தா இருக்கிறதுனாலே சுதந்திரிக்கும். ಬೀಜವಾಗಿರೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡುವುದು. வித்தா இருக்கிறதுனாலயே ಬೀಜವಾಗಿರೋದಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ இராதிருந்தாலே ಇರೋದ್ರಿಂದಲೇ ஜெயிக்கும். ಜಯಿಸುತ್ತದೆ. அப்ப நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருப்பாயானால் ನೀವು ಸುನ್ನತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರೋಳಾಗಿರೋದ್ರಿಂದ எந்த கோலியாத்தும் முன்னாடி நிக்காது, ಯಾವ ಗೋಲಿಯಲ್ಲೂ ನೀವು ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. யாரும் நிக்க மாட்டான். ಯಾರು ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. அப்ப தேவன் என்ன பண்றாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அந்த விருத்த சேதன ரகசியத்தை ಆ ಸುನ್ನತಿಯ ಒಂದು
ರಹಸ್ಯವನ್ನು தாவீதுக்குள்ள வச்சிருந்தாராம். ದಾವೀದನ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದನು. யாருக்குள்ள வச்சிருந்தாரு? ಯಾರ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದನು? அந்த விருத்த சேதனத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது. ಸುನ್ನತಿ ಹಿಂದೆ ಒಂದು ರಹಸ್ಯ ಇದೆ. அது என்னன்னா ಅದೇನಂದ್ರೆ அபிரகாம் வித்துன்றது. ಅಬ್ರಾಮನ ಒಂದು ಬೀಜ ಏನಂತ. அப்ப அபிரகாம் வித்துக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. ಅಬ್ರಾಮನ ಬೀಜಕ್ಕೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು. என்ன பண்ணியிருந்தாரு? ಏನು ಮಾಡಿದ್ರು? உன்னுடைய வித்து ನಿನ್ನ ಬೀಜವು பகஜத்துல சுதந்திரிக்கும். ಶತ್ರುವಿನ ಬಾಗಿಲನ್ನು ಸ್ವತಂತ್ರಗೊಳಿಸುತ್ತದೆ. அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நான் போறேன். ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಹಿಡಿದು ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இவ்வளவுதான் விஷயம், ಇಷ್ಟೇ ವಿಷಯ. வேற எதுவுமே இல்ல. ಬೇರೇನೂ ಇಲ್ಲ. தாவீதுடைய கல்லோ எந்த விஷயமே இல்ல, ದಾವೀದನ ಒಂದು ಕಲ್ಲು ಏನು ವಿಷಯವೇ எதுவும் கிடையாது. ಏನೂ ಇಲ್ಲ. அந்த வித்துன்ற அந்த வாக்குத்தத்தமே ஜெயிக்கிறதுக்கு போதுமானது. ಬೀಜನ ಒಂದು ವಾಗ್ದಾನವೇ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಕು. அந்த வெளிப்பாடுதான் தாவீது கிட்ட இருந்துச்சு. ಆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ದಾವೀದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அது யார்கிட்ட இல்ல, ಅದು ಯಾರ ಹತ್ರ ಇಲ್ಲ? யார்கிட்ட இல்லங்க, ಗೋಲಿಯರ ಹತ್ರ ಇಲ್ಲ. சவுல்ட்ட இல்ல. ಸೌಲ ಹತ್ರ ಇಲ್ಲ. அதை வச்சுதான் செகண்ட் ரைடுக்குள்ள போறாரு இவரு. ಎರಡನೇ ಸಲ ಹೊರಡೆ ಹೋಗ್ತಿರೋದು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தாவீது என்ன பண்றாரு? ದಾವೀದ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? அங்க போறாரு, ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. அங்க 5 கூழாங்கலை எடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು 5 ಕಲ್ಲುಗಳನ್ನು ತೆಗಿತಿದ್ದಾನೆ. 5 கூழாங்கல் இல்லைங்களா? 5 ಕಲ್ಲು 5 எதுக்கு அடையாளம்? 5 ಏನು ಗುರುತು? எதுக்கு அடையாளங்க? ಏನು ಗುರುತು? கிருபை, ஜெய்எஸ்யூஎஸ், ஜீசஸ்க்கு கிரேஸ்க்கு அடையாளம், ಕೃಪೆಗೆ ಒಂದು ಗುರುತು. கிருபைக்கு அடையாளம். ಕೃಪೆಗೆ ಒಂದು ಗುರುತು. அதை எடுத்தாரு. எப்பொழுதுமே கல் எதுக்கு அடையாளம் தெரியுமா? ಯಾವಾಗಲೂ ಕಲ್ಲು ಏನಕ್ಕೆ ಗುರುತು ಗೊತ್ತಾ? என்னங்க, ரெவலேஷனுக்கு அடையாளம். ಪ್ರಕಟಣೆಗೆ ಒಂದು இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு தான் என்ன பண்ணோம்? ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಪ್ರಕಟಣೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? பேதுருக்கு என்ன சொன்னாரு? ಪೇತ್ರನಿಗೆ ಏನು ಹೇಳಿದರು? இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ என் சபையை கட்டுவேன், ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ತೀನಿ. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಇದನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. அப்ப இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்பாடு தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம். ಪಾತಾಳದ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕಿರುವಂತ ಒಂದು அப்ப அந்த கல்லு தான், ಆ ಒಂದು ಕಲ್ಲೇ, அந்த அந்த- அந்த சின்ன கல்லு தான், ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಲ್ಲು, அந்த கல்லாகிய வெளிப்பாடு தான் ಆ ಕಲ್ಲಲ್ಲಿರುವ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ அந்த பாதாளத்தின் வாசலாகிய அந்த அந்த கோலியாத்தை ஜெயிச்சது. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲಾಗಿರುವಂತ ಗೋಲಿಯತನ ಜಯಿಸಿದ್ದು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவர் எடுத்தாரு, அந்த கல்லை எடுத்தாரு. ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು கல்லை எடுத்து எதுக்குள்ள வச்சாரு? ಕಲ್ಲನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇಟ್ರು? எதுக்குள்ள வச்சாருங்க? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇಟ್ರು? எதுக்குள்ள வச்சாருங்க ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇಟ್ರು? தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? எதுக்குள்ள வச்சாருங்க? கவனுக்குள்ள வச்சாரு. ಕವಟೆಯಲ್ಲಿ ಇಟ್ರು. அந்த கவன் எப்படி செய்யப்படுது தெரியுமா உங்களுக்கு? ಕವಟೆ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? காட்டுல இருக்கும்போது ಕಾಡಲ್ಲಿರುವಾಗ அது ஆட்டுடைய தோல்ல வச்சு செய்யப்பட்டது. ಕುರಿಮರಿಯ ಒಂದು ಚರ್ಮದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟದ್ದು. புரியுதுங்களா உங்களுக்கு? தோல்ல வச்சு தட்டி ಚರ್ಮದಲ್ಲಿ ತಟ್ಟಿ அந்த தோலுக்கு பின்பதாக ಆ ಚರ್ಮದ ಹಿಂದೆ ஒரு கவத்தை ரெடி பண்ணி ಒಂದು ಕವಟೆಯನ್ನು ಮಾಡಿ அது மூலமா ಅದರ ಮುಖಾಂತರ அந்த தோல் 2 சைட்லயும் கொக்கிய ரெடி பண்ணி ಆ ಒಂದು ಚರ್ಮದ 2 ಭಾಗದಲ್ಲಿ ಕೊಕ್ಕೆಯನ್ನು ರೆಡಿ அது ಮಾಡಿ கயிறை வச்சு ಆ ದಾರವನ್ನು ಇಟ್ಟು என்ன பண்றதுங்க? ಏನ್ ಮಾಡೋದು? சுத்தி அடிக்கிறது. ಸುತ್ತಿ ಹೊಡೆಯೋದು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ನಿಮಗೆ ஆட்டுக்குட்டி தோலுக்கு பின்பதாக அந்த கல்லே இருக்குது. ಆ ಕುರಿಮರಿಯ ಚರ್ಮದ ಹಿಂದೆ ಆ ಒಂದು ಕಲ್ಲು ಇದೆ. அந்த ஆட்டுக்குட்டி தோலானது ಆ ಕುರಿಮರಿಯ அதுக்கு பின்பதாக வெளிப்பாடு இருக்குது. ಪ್ರಕಟಣೆ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதா என்ன இருக்குதுங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಏನಿದೆ? அந்த கல்லாகிய வெளிப்பாடு இருக்குது. ಎಲ್ಲಾಗಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಇದೆ. அதை வச்சு என்ன பண்றாருங்க? ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? அதை 3 முறை சுத்துறார். 3 ಬಾರಿ ಸುತ್ತಿದ್ದಾನೆ. 3 முறை சுத்துறார், ஒரு டைம் இல்ல. 3 ಬಾರಿ ಸುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களுக்கு நல்லா தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஒரு கல்ல வடசல்ல அடிக்கிறவங்களுக்கு தெரியும், ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ವರ್ಷದಿಂದ ಹೊಡೆಯೋದು ಗೊತ್ತು. ஒரு டைம் அடிக்க மாட்டாங்க, ಒಂದ್ಸಲ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. 3வது டைம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ಮೂರನೇ ಬಾರಿನೇ ಹೊಡೆಯೋದು. எதனால ரிலீஸ் பண்ணுவாங்க? ಎಷ್ಟನೇ ಬಾರಿ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ? எதனால ரிலீஸ் பண்ணுவாங்க? ಎಷ್ಟನೇ ಬಾರಿ ಬಿಡ್ತಾರೆ? 3வது டைம். ಮೂರನೇ ಸಲ கரெக்ட்டுங்களா? ಅರ್ಥ 1 2 3 3 நீதிமானாக்கப்படுதல், ನೀತಿವಂತರಾಗಿ பரிசுத்தமாக்கப்படுதல், ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ வல்லமையை கொண்டு வரும். வல்லமையை கொண்டு வரும். வல்லமை சக்தி. ಶಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. அதுதான் கல்ல மூவ் பண்ணும் முன்னாடி. ಅದುವೇ ಕಲ್ಲನ್ನು ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. அது எங்க எடுத்துன்னு போகுது தெரியுமா? டைரக்டா ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? பிசாசுடைய தலைக்கு எடுத்துன்னு போவோம் கல்ல. ತಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. பிசாசுடைய தலையே மரணம் தானே. ಸೈತಾನನ ತಲೆ ಮರಣವಲ್ಲ. எவ்வளவு விஷயங்கள் சேருது புரியுதுங்களா உங்களுக்கு? ವಿಷಯ ಸೇರಿದೆ. ಅರ್ಥ எவ்வளவு விஷயங்கள் சேருது புரியுதுங்களா? ವಿಷಯ ಸೇರಿದೆ. எது சேருதுங்க? ಏನ್ ಸೇರಿದೆ? விருத்த சேதனம். ಸುನ್ನತಿ, அந்த கல்லாகிய வெளிப்பாடு, ಆ ಕಲ್ಲು ಎಂಬ ಪ್ರಕಟಣೆ, ஆட்டுக்குட்டியுடைய தோல், ಕುರಿಮರಿಯ ಚರ್ಮ, நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்தாவின் அபிஷேகமும். ನೀತಿವಂತನಾಗುವುದು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾಗುವುದು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ. இதுதாங்க செகண்ட் ரைட முடிக்க போகுது. ಇದೇ ಒಂದು ಎರಡನೇ ಒಂದು ಸವಾಲಿನ ಮುಗಿಸ್ತಾ ಇದೆ. யாரால? ಯಾರಿಂದ? அபிரகாமுடைய வித்தால. ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ಬೀಜದಿಂದ. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತದೆ ನಿಮಗೆ? இதோட நிறுத்திக்கலாம். ಇದನ್ನ ನಿಲ್ಸೋಣ. நிறுத்திக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. ಇದು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು இப்ப அபிரகாம் வீட்டுக்கு போயிடலாம். ಅಬ್ರಹಾಮ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡೋಣ. அபிரகாம் வீட்டுக்கு போயிடலாம் நம்ம. ಅಬ್ರಹಾಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ ನೀವು. எதுக்காக இதை காட்டணும் தெரியுமா உங்களுக்கு? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಇದು ತೋರಿಸ್ತೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ. எவ்வளவு பெருசு புரியுதா உங்களுக்கு? ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? சின்னதா அது? ಚಿಕ್ಕದಾ? ரொம்ப பெருசு, ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. ரொம்ப பெருசு. ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. 17 வயசு பையங்க, ಈ 17 ವರ್ಷದ ವಯಸ್ಸು ஒண்ணுமே கிடையாது, ಏನೂ ಇಲ್ಲ. அசால்ட்டா ஜெயிச்சிட்டாரு. ಅಸಾಲ್ಟಾಗಿ
ಆಗಿ ಗೆದ್ಬಿಟ್ಟ. அசால்ட்டா ஜெயிச்சிட்டாரு. ಸುಮ್ಮನೆ ಗೆದ್ಬಿಟ್ಟ. அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவனை போட்டாரு. ಅವನ ಮುಂದೆ ಇರುವಂತವನ ಹಾಕ್ಬಿಟ್ಟ ಅವನು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ನಿಮಗೆ எது காரணமா இருந்துச்சு? ಯಾವುದು ಕಾರಣವಾಗಿತ್ತು? அபிரகாமுடைய ಅಬ್ರಾಮನ சந்ததி. ಸಂತತಿ. சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நீ ஒருவேளை அபிரகாமுடைய சந்ததியா இருந்தீனா ಅಬ್ರಾಮನ ಸಂತತಿಯಾಗಿ அந்த தகுதி போதும் பிசாசு ஜெயிக்கிறதுக்கு. ಅವನು ಅರ್ಹತೆ ಸಾಕು ನಿನ್ನ ಸೈತಾನ ಜಯಿಸಿ. அது போதும் உன் வியாதியை தோற்கடிக்கிறதுக்கு. ಅವನ ಅರ್ಹತೆ ಸಾಕು ನಿನ್ನ ವ್ಯಾಧಿನ. அது போதும் உன் கண்ணீரை தூக்கி போடுறதுக்கு. ಅವನ ಅರ್ಹತೆ ಸಾಕು ನಿನ್ನ ಕಣ್ಣೀರ ಒರೆಸೋದಕ್ಕೆ. அது போதும் உன் சுத்தி உனக்கு எதிரிகள் எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு. ಅವನ ಅರ್ಹತೆ ಸಾಕು ನಿನ್ನ ಸುತ್ತಿರುವಂತ ಶತ್ರುಗಳ. வேற எதுவும் தேவையில்லை. ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. பெரிய விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. ವಿಷಯವೇನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ನಾವು ಮಾಡ್ಬೇಕಾದ ಒಂದೇ ಒಂದು அபிரகாமுடைய வித்தா வருது. ಅಬ್ರಾಮನ ವಿಜಯವಾಗುವುದು. எப்படி ಯಾವ ರೀತಿ? எப்படிங்க ஆவறது? ಯಾವ ರೀತಿ ಆಗುವುದು? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா, ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸವನ್ನು அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் மூலமா. ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇರುವಂತ ಮುಖ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அபிரகாமுடைய வித்து கிறிஸ்துவா, ಅಬ್ರಾಮನ ಒಂದು ಬೀಜ ಕ್ರಿಸ್ತು. அந்த கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது மூலமா ಆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇರುವ ಮುಖ அபிரகாமுடைய சந்ததி ஆயிடுறோம். ಅಬ್ರಾಮನ ಸಂತತಿಯಾಗಿ ಬಿಡ್ತೇವೆ. இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? ನಾವು ಏನಾಗಿದ್ದೇವೆ? டேவிட்டா இருக்கிறோம். ದಾವೀದನಾಗಿದ್ದೇವೆ. டேவிட்னா என்ன தெரியுமா? ದಾವೀದನ ಏನು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? டேவிட்னா என்ன தெரியுமா? ದಾವೀದನ ಏನು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? பிலவுட்னு அர்த்தம். பிலவுட் அன்புன்னு அர்த்தம். ಪ್ರೀತಿ ಅಂತ ಅರ್ಥ. என்ன அர்த்தங்க? ಏನಂತ ಅರ್ಥ? அன்புன்னு அர்த்தம். ಪ್ರೀತಿ ಅಂತ ಅರ್ಥ. தலைக்கல்லுன்னு அர்த்தம். ಏನಂತ ಅರ್ಥ? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எந்த நேரத்துல இருக்கிறோம் இப்போ? ಕಾಲದಲ್ಲಿದ್ದೀವಿ ನಾವು. எந்த நேரத்துல இருக்கிறோம்? ಕಾಲದಲ್ಲಿದ್ದೀವಿ. தலைக்கல்லின் காலத்துல இருக்கிறோம். ತಲೆಕಲ್ಲಿನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ. ஒரு காலத்துல விசுவாசம் அஸ்திபாரமா போடப்பட்டுச்சு. ಕಾಲದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವು ಅಸ್ಥಿಭಾರವಾಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು. பிரமிட்ல எங்க இருக்குது விசுவாசம்? ಪಿರಮಿಡಲ್ಲಿ ಎಲ್ಲಿದೆ ವಿಶ್ವಾಸ? ತಲೆಕಲ್ಲು. அடிபாகத்துல இருக்குது. ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ அபிரகாம்ல இடத்துல இருக்குது. ಅಬ್ರಾಮನ ಜಾಗದಲ್ಲಿದೆ. மேல வர 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 ಮೇಲೆ ಬರ್ತಾ ಬರ್ತಾ அந்த விசுவாசம் இல்ல. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. இப்ப மேல தலைக்கல்ல வரும்போது ಮೇಲೆ ತಲೆಕಲ್ಲ ಬರುವಾಗ இந்த விசுவாசம் தான் அன்பா மாறி இருக்குது. ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ. என்ன மாதிரி இருக்குது? ಏನಕ್ಕೆ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ? என்னவா மாறி இருக்குதுங்க? ಏನಕ್ಕೆ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ? இப்ப தாவீது என்னவா இருக்கிறாரு? ದಾವೀದನು ಏನಾಗಿದ್ದಾನೆ? அன்பு. ಪ್ರೀತಿ. அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரா? ಅದಕ್ಕೆ ಹೃದಯಕ್ಕೆ ಇಷ್ಟವಾದಂತ ಹೇಳ್ತಾರೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ನನ್ನ ಗಂಟಲ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. நீங்க ஃபாஸ்டா வாங்க. ನೀವು ಬೇಗ ಬನ್ರಿ. அடுத்து அபிரகாமுக்குள்ள வரலாம். ತದನಂತರ ಅಬ್ರಾಮನಲ್ಲಿ ಬರೋಣ. சரி, ಸರಿ, இவரு இருக்கிறார் இல்லையா, இவங்க பிள்ளை ಇವನು ಮಗನು. யாருடைய பிள்ளை? ಯಾರ ಮಗನು? அபிரகாமுடைய சந்ததியை பார்த்தோம். ಅಬ್ರಾಮನ ಸಂತತಿ ನೋಡಿ. அபிரகாமுடைய சந்ததி ஒரு சண்டை போட்டு, அபிரகாமுடைய சந்ததி ஒரு சண்டை போட்டிருக்குமானா, ಅಬ್ರಾಮನ ಸಂತತಿ ಒಂದು ಯುದ್ಧ ಮಾಡಿರೋದಾದ್ರೆ, அப்புறம் அவங்க அப்பா ஒரு சண்டை போட்டிருக்கணும்ல, ಅಬ್ರಾಮನ ಒಂದು ತಂದೆ ಒಂದು ಯುದ್ಧ அந்த ಮಾಡಿರ್ಬೇಕಲ್ಲ. சண்டையை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ಒಂದು ಯುದ್ಧವನ್ನು ನೋಡೋಣ ಬೇಡವಾ? பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ನೋಡ್ಬೇಕಾ ನೋಡ್ಬಾರ್ದಾ? ஆவல் இருக்கா இல்லைங்களா? ಆತುರತೆ ಇದೆಯಲ್ಲ? அந்த சண்டை தான் இப்ப பார்க்க போறோம். ಆ ಒಂದು ಯುದ್ಧವನ್ನೇ ಇವ್ರು அந்த ನೋಡ್ಬೇಕು. சண்டைக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது. ಆ ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೂ ನಮ್ಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ. அந்த சண்டைக்கும் ಆ ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೂ தனிப்பட்ட விதமா எனக்கு சண்டை இருக்குது. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನನಗೆ ಒಂದು எங்க அப்பா ஒரு சண்டை போட்டாரு, ನಮ್ಮ ತಂದೆ ಒಂದು எனக்கு அதுல இது இருக்கு, ನಮ್ಮ ತಂದೆ ಒಂದು ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ನು, ಅದ್ರಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು பங்கு இருக்குது. ಒಂದು ಭಾಗವಿದೆ. விசுவாசிக்கிறீங்களா? அதனால 14 அதிகாரத்தை வாசிக்க. ಅದರಿಂದ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದ್ರಿ. ஆதி 14 ಆದಿಕಾಂಡ 14. ஒரு 10 நிமிஷத்துல நான் நிறுத்துறேன். ಇನ್ನು 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் எடுத்து மத்த காரியங்களுக்குள்ள போலாம். ಅದನಂತರ ನಾವು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆದು ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. வாசிக்கலாம். சினேரின் ராஜாவாகிய அம்ராபேலும், இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்தா தான் புரியும், அது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம். சினேரின் ராஜாவாகிய அம்ராபேலும், எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாக்கேமியரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமோரவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாரோடும், செபாயிமின் ராஜாவாகிய சேமப்போடும், சோவாரனும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இங்க ஒரு யுத்தம் இருக்குது. ಇಲ್ಲೊಂದು ಯುದ್ಧ ಇದೆ. 12 அபிரகாம தேவன் கூப்பிடுறாரு 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಅಬ್ರಾಮನ ಕರೀತಿದ್ದಾರೆ. தேசத்துக்குள்ள. ದೇಶದೊಳಗಡೆ 14வது அதிகாரத்துல யுத்தம் இருக்குது. 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಯುದ್ಧವಿದೆ. புரிஞ்சுங்களா? நம்ம எதை குறிச்சு செய்தி பார்க்கறதுக்கு வந்தோம்? ನಾವು ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಸಂದೇಶದೊಳಗೆ ಬಂದಿವಿ? மெல்கிசேதேக். ಮೆಲ್ಕಿಸೆದೇಕನು. தீமை விடக்கூடாது. ಒಂದು நடுவுல எல்லாம் வெளியில சுத்தின்னு வந்தா கூட தீமை விட்டுறக்கூடாது. மெல்கிசேதேக்கு தான் ಎಡ್ಲೆನ ಬಿಡಬಾರದು ನಾವು. இல்லைங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? நம்ம அப்பா ஒருத்தரை சந்திச்சிருக்கிறாரு, ನಮ್ಮ ತಂದೆಯವರನ್ನು ಸಂದೇಶಿಸಿದ್ದಾರೆ. அவர் சந்திக்கிறத நாமளும் சந்திக்கணும். இப்போ ಅವನು ಸಂದೇಶಿಸಿದ್ದನ್ನು ನಾವು ಸಂದೇಶಿಸಬೇಕು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல ಈ ಜಾಗದಲ್ಲಿ 14வது அதிகாரத்துல 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இப்ப பாருங்க, வாசிக்கிறேன், ನೋಡಿ ಓದ್ತೀನಿ. நல்லா கவனிங்க, ಎಲ್ಲ ಗಮನಿಸಿರಿ. என்ன இருக்குது பாருங்க. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய அபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். எதை அறிவிச்சா? யுத்தம் நடக்குது. ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. எத்தனை ராஜாக்கள்? ಎಷ್ಟು ರಾಜಗಳು? 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும். 5 ರಾಜರಿಗೂ 4 ರಾಜರಿಗೂ.
புரியுதா உங்களுக்கு? எத்தனை ராஜாக்கங்க? 5க்கும் 4க்கும். நீங்க கவனிங்க, செஞ்சு உங்களுக்கு புரியாத மாதிரி நினைக்காதீங்க. இந்த 5 பேரும் 4 பேரும் இங்கேதான் இருக்கிறாங்க. காட்டுறவங்க எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. நம்ம யாரா இருக்கிறோம்? அபிரகாமா இருக்கிறோம், அபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தேசத்துல இருக்கிறோம். இப்ப சண்டை. ஏன்னா இது முடிஞ்ச உடனே ஒருத்தரை சந்திக்கணும். நம்ம யார? மெல்கிசேதேக். யார? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? சண்டை இருக்குது. இந்த சண்டையில ஜெயிச்சாதான் அவரை சந்திக்க முடியும். சந்திச்சு என்ன வாங்கணுங்க? அப்பமோ திராட்சை ரசம். அப்பமோ திராட்சை ரசம் வாங்குறீங்களா? இப்போ ஜெயிக்க முடியுமா சண்டையில உங்களால? அவரோட மகன் ஒருத்தன் ஜெயிச்சு காட்டினார் இல்லையா? யாரு? தாவீது. நம்மளும் பிள்ளைகள் தானே, நம்மளும் ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா? அந்த நேரத்துல வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் வாங்கி வந்துட்டோம். உள்ள வந்து ஜாலியா தூங்கலான்னு பார்த்தா சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது. தேவன் கூப்பிட்டாரு, இப்ப சண்டை நடக்குது. இப்ப இங்கேயும் கூட தாவீது அபிரகாம் யாருக்காக போறாரு? தனக்காக போகல, தன் சகோதரனுக்காக போறாரு, அண்ணன் பையனுக்காக போறாரு. அதான் லோத்தா இருக்கிறார். அப்போ அபிரகாம் எந்த செய்தியின் கீழே சண்டைக்கு போறாரு? இப்போ சகோதர ஸ்நேகத்தின் கீழே போயிட்டு இருக்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல 2 செய்தியை கிராஸ் பண்ணி வரும் நம்ம. ஒண்ணு சகோதர ஸ்நேகம், 2 டிவைன் லவ், அன்பு, தெய்வீக அன்பு. 2வது அப்ப நம்ம சகோதர ஸ்நேகத்துக்குள்ள வந்தாதான் அதுக்கப்புறம் தெய்வீக அன்புக்குள்ள வர முடியும். கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. மேல ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல் காரியம் சினேரின் ராஜாவாகிய அம்ராபேல். 2வது எலாசரின் ராஜாவாகிய அரியாகு. அரியோகு. ஏலாமின் ராஜா கெதர்லா கேமேர். கெதர்லா. ஆமா. ஜாதிகளின் ராஜா திதியா. திதியா. 4 பேரு. இந்த முதல் ராஜா ஒரு காரியத்தை காட்டுறேன். முதல் ராஜா யாருங்க? எந்தூர் ராஜா? அவரு சினேயாரின் ராஜாவா? சினேயார் எந்த தேசம் தெரியுமா உங்களுக்கு? பாபிலோன். பாபிலோன் ராஜாவுக்கோ விரோதமா தான் சண்டை. யார் மேல? நமக்கு யார் மேல சண்டை? இப்போ யார் மேலங்க? பாபிலோன் ராஜா. 4 ராஜாக்கள் இருக்கிறாங்க. 4 ராஜா இருக்கிறாங்க. இந்த இங்க பக்கம் 5 ராஜா இருக்கிறாங்க. யார் பக்கம்? லோத்து சைடுல இருக்கிறவங்க 5 ராஜாக்கள். அவங்க 4 ராஜாக்கள். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இந்த 4 ராஜாக்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த 5 ராஜாக்களை காட்டுமா? உங்க பாடியில இருக்கிற 5 புலன் தான் அந்த 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள். அது எப்போ தோத்துரும்? எப்போ தோத்துருங்க? இந்த 4 குதிரைக்கு முன்னதாக 5 ராஜாக்கள் தோத்துரும். முதல்ல என்னங்க? வெள்ளை குதிரை. 2வது சிகப்பு குதிரை. 3வது கருப்பு குதிரை. 4வது மங்கி நிற குதிரை. மங்கி பேலார்ஸ். மங்கி நிற குதிரை. பிரவுன் அல்ல, அழுக்கா வரும் இல்லையா? பேல் கலர். மங்கி ஆஷ் கலர். ஆஷ் கலர் தான். 4 குதிரைகள் இருக்கு. 4 குதிரைய இந்த 5 தோக்கச்சுடி எப்பவுமே என்ன பண்ணிடும்? இந்த 5 தோத்துரும். நீ எப்படி சண்டை போடாலும் தோத்துரும். கரெக்டா? கரெக்டுங்களா? எப்பாவது ஜெயிச்சுக்கிட்டா உங்ககிட்ட? 5 ராஜால ஒருத்தனாவது ஜெயிச்சிருக்கானா? கண்ணும் ஜெயிக்காது, வாயும் ஜெயிக்காது, காதும் ஜெயிக்காது, உணர்வும் ஜெயிக்காது. எப்பவும் தோத்துரும். அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? 6வது ஒரு ராஜா, 6வது புலன் வேணும். அதான் விசுவாசம்.
என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் தான் இந்த 4 குதிரையை ஜெயிக்கிறதுக்கு முடியும். ஆமென். அதான் மேம்பட்ட புலன், அதான் மேம்பட்ட ஞானேந்திரியா, மேம்பட்ட புலன். புலன் அதான் ஞானேந்திரியா தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் மேம்பட்டது. இந்த 5 இருக்கு இல்லையா, 5 எப்பவுமே என்ன ஆயிடும்? தோத்துரும். இந்த 4 பேரை முன்னாடி. புரியுதுங்களா? பிசாசு எப்படி வரா? எப்படி வராங்க? வெள்ளையா வரா. 2வது சிகப்பு குதிரை, 3வது மங்கின நிறது, மங்கின கருப்பு குதிரை, 4வது மங்கின நிற குதிரை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி வரா? பரிசுத்த ஆவியை போல வரா. 2வது எப்படி வரா? உபத்திரத்துக்குள்ள வரா. 3வது எப்படி வரா? ஃபைனான்சியல் கிரைசிஸ் மூலம் வரா. 4வது எப்படி வரா? எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு வரா. உங்க லைஃப்ல வரானா இல்லையா? சொல்லுங்க சகோதரா, சொல்லுங்களேன். உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். உங்க தேசத்துக்குள்ள தானே இருக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வருதா இல்லைங்களா? இப்ப ஜெயிக்க முடியாது உங்களால. புரியுதுங்களா உங்களுக்கு? குடிச்சுன்னு போயிட்டா உங்க சகோதரனை குடிச்சுன்னு ஆவி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆவி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, தப்பி போன ஒரு நபர் வராங்க. அந்த என்ன பண்றாங்க இப்போ சொல்றாங்க போயிடுச்சுன்னு சொன்ன உடனே இப்ப சகோதர ஸ்நேக செய்திக்காக இந்த விசுவாசம் வருது. வருது வந்து என்ன நடக்குது? ஆட்களை செலக்ட் பண்ணதா? இது எத்தனை ராஜாவை ஜெயிக்கணும்? 4 ராஜாவை ஜெயிக்கணுங்க. 4 ராஜாவை ஜெயிக்கணும். நீங்க அதுல படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். எத்தனை ராஜாக்களை? 4 ராஜாக்களை ஜெயிக்கணும். 5 ராஜாவை தோத்துச்சா, ஆனா ஒரே ஒரு ஆள் ஜெயிக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? 5 புலன்னு தோத்துச்சு, ஒரு புலன் தான் ஜெயிக்கணும். ஒரே புலன் வச்சுக்கணும் ஜெயிக்கணும். அதான் விசுவாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இப்ப இந்த விசுவாசம் ஆட்களை சேர்க்குது. இப்ப பாருங்க பாருங்க என்ன நடக்குது. 14 வாசிமா. 14 வசனம். சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஓகேங்க, போதும். எங்க இருக்குது? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஃபாஸ்டா போறேன். எங்க என்ன ஆகுதுன்னா, ஆளை செலக்ட் பண்றாரு. எத்தனை பேரு? 318. இதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இந்த நம்பருக்கு ஒரு இல்ல ஒரு முக்கியத்துவம் புரியுதுங்களா உங்களுக்கு? சிக்னிபிகன்ட் அப்படின்னா முக்கியத்துவம் இருக்குது. இவர் எங்க செலக்ட் பண்ணாரு? ஆளை வெளில இருந்து கூட்டணும் சொல்லவர். விசுவாசம் இருக்குது இல்லையா, அது வீட்டுல பிறந்தவங்களை கூப்பிடுறாரு. அந்த இடத்துல பிறந்தவங்களை கூப்பிடுறாரு. நீங்களா பிறந்திருக்கிறீங்களா? எங்க பிறந்திருக்கிறீங்க? எந்த விசுவாசத்துல பிறந்திருக்கிறீங்க? எங்கங்க? ஆபிரகாம் விசுவாசத்துக்கு கீழே, ஆபிரகாம் விசுவாசத்துக்கு கீழே, அந்த வீட்டுக்கு கீழே பிறந்திருக்கிறீங்களா? அந்த வீட்டுல தானே பிறந்திருக்கீங்க. யுத்தத்துக்கு வரீங்களா வர மாட்டீங்களா? இப்போ எத்தனை பேருங்க? 318 யுத்தத்து அந்த வீட்டுல பிறந்தவங்களா? அவங்கலாம் பிரன்ஹாம் வீட்டுல. கரெக்டுங்களா? அங்க என்னங்க? அப்ரஹாம் வீட்டுல. கரெக்டுங்களா? நம்ம எந்த வீட்டுல பிறந்திருக்கிறோம்? இப்போ அந்த வீட்டுல பிறந்தவங்களை கூப்பிடுறாரு சண்டைக்கு. கரெக்டுங்களா? அப்ப அந்த வீட்டுல அவங்கள அந்த 318ன்றது பைபிள்ல எதுக்கு அர்த்தமா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, சமாதானத்துக்கு அடையாளமா. ஆமென். எதுக்கு அடையாளம்? பிசாசு என்ன பண்ணா, அந்த ஊர்ல சமாதானத்தை எடுத்துன்னு போயிட்டான். சமாதானம் இல்ல, இப்போ சமாதானத்தை கொண்டு வரணும். இப்ப அந்த 318 பேரை வெளியே கொண்டு வா. அது யாரு? அது யாருங்க? அந்த வீட்டுல பிறந்தவங்க.
ನಿಂತವರು அந்த வீட்டுல ಆ ಮನೆಯಲ್ಲಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால அந்த வீட்டுல பிறந்தவங்க. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. நம்ம பிறந்திருக்கிறோமா? ನಾವು ಹುಟ್ಟಿದೀವಲ್ವಾ? அந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறோம். ಜಾಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೀವಿ. இப்ப அவங்களை கூட்டின்னு வராரு. ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾನೆ. மீன்ஸ் என்னன்னு சொன்னா ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ 318 318 இன்னொரு அர்த்தம் இருக்குதான். ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಇದೆ. என்ன அர்த்தம்னு சொன்னா ಅಂದ್ರೆ அந்த 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 வார்த்தைக்கான பேருக்கான அர்த்தம் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குதான். ಹೆಸರಿರುವಂತ ಒಂದು ಅರ್ಥಕ್ಕೊಂದು ಅರ್ಥ ಇದೆ. என்னன்னா ಏನಂದ್ರೆ எலியேசர், அது எலியேசருடைய பேருக்கு பின்புதான் இருக்கிற ரகசியம் இருக்குதான். ಎಲಿಯೇಜರ್ ಅಂತ ಹೆಸರಿಗಿರುವಂತ ಒಂದು ರಹಸ್ಯವಾಗಿದೆ. 318 318 எலியேசர் யாரு? ಎಲಿಯೇಜರ್ ಯಾರು? யாருங்க? ಯಾರು? அபிரகாமுடைய ಅಬ್ರಾಹ್ಮನ வீட்டுல இருக்கிற ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ வேலைக்கார தலைவன். ಕೆಲಸಗಾರನ ಮುಖ್ಯತ್ವ. கரெக்டுங்களா? அவர்தான் ಆತನೇ ஈசாக்குக்கு ಈಸಾಕಿಗೆ பெண் பார்க்கும்படி அனுப்பப்பட்டவர். ಹೆಣ್ಣು ನೋಡೋದಕ್ಕೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತವನು. கரெக்டுங்களா உங்களுக்கு? ಕರೆಕ್ಟಲ್ವಾ? அபிரகாம் வீட்டுல ಅಬ್ರಾಹ್ಮನೆಯಲ್ಲಿ ஒரೇ ஒருத்தர் ಒಬ್ಬ நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் ತುಂಬಾ ಕೆಲಸದವರು ಇದ್ದರು. அபிரகாம் ಏನ್ பண்றாருன்னா ಅಬ್ರಾಹ್ಮನ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? இந்த எலியேசர் தான் ஹையர் பண்றாரு. ಈ ಎಲಿಯೇಜರ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. எதுக்காக? ಅದಕ್ಕೋಸ್ಕರ தன் மகனுக்கு ಆ ಮಗನಿಗೆ பெண் பார்க்கும்படி ಒಂದು ಹೆಣ್ಣು ನೋಡುವ ರೀತಿ ஒரு எந்த ஊர்லயாவது ಯಾವ ಊರಲ್ಲಾದ್ರೂ எந்த ஊர்ல இது நடந்திருக்குமா? ಯಾವ ಊರಲ್ಲಾದ್ರೂ ಈ ತರ ನಡೆದಿರುತ್ತೆ. மகனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ಮಗನಿಗೆ ಹುಡುಗಿ ನೋಡೋದಕ್ಕೆ வீட்டுல வேலைக்காரன் அனுப்புவாங்களா? ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸದವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾರಾ? எந்த வீட்லயாவது ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರನಾಗಿದ್ರು ಸರಿ. என்ன ரகசியம்? ಏನ್ ರಹಸ್ಯ? என்ன ரகசியம்? அதுக்கு ಏನ್ பின்பு ರಹಸ್ಯ? என்ன பண்ணாராம் தெரியுமா? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அதுக்கு பின்புதான் ஒரு ரகசியம் இருக்குது. ಅದರಿಂದ ಒಂದು ರಹಸ್ಯ ಇದೆ. என்ன ரகசியம் தெரியுமா? ಏನ್ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾ? அபிரகாம் ಅಬ್ರಹಾಂ தன் இருதயத்தை எடுத்து ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದು எலியேசருக்குள்ள ஊத்துங்க. ಎಲಿಯೇಜರ್ ಒಳಗೆ ಹಾಕಿದನು. ஊத்தும் போது ಹಾಕುವಾಗ இப்போ அபிரகாம் பார்க்கல, எலியேசர் பார்க்கல, ಎಲಿಯೇಜರ್ ನೋಡ್ತಿಲ್ಲ. யார் பாக்குறது? ಯಾರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ? எலியேசர் மூலமா ಎಲಿಯೇಜರ್ ಮುಖಾಂತರ அபிரகாம் பாக்குறார் பெண்ண. ஓ இதுதான் என் மகனுக்கு தேவையான மனவாட்டியின் பாகம் ಇದೇ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಮೊದಲಗಿತ್ತಿಯ ಒಂದು ಭಾಗ அப்படின்னு சொன்னா ಅಂತ ಹೇಳುವಾಗ அப்படியே அபிரகாமுடைய இருதயத்தை அப்படியே உள்ள வைத்திருந்தாராம். ಹಂಗೆ ಅಬ್ರಾಹ್ಮನ ಹೃದಯವನ್ನು ಹಂಗೆ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? அப்படின்னு சொன்னா ಅಂತ ಹೇಳುವಾಗ 318 ஒண்ணு 318 ಒಂದು எலியேசர் ஒண்ணு. ಎಲಿಯೇಜರ್ ಒಂದು. அதனாலதான் எலியேசர்னு சொன்னேன் நான். ಅದಕ್ಕೆ ಎಲಿಯೇಜರ್ ಅಂತ ಹೇಳಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಸರಿಯಾ? அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இங்க ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಇವ್ರು? யுத்தத்துக்கு ಯುದ್ಧಕ್ಕೆ போயிட்டாங்க. ಹೋಗಿದ್ರು. இது 2 பார்ட்டா பிரிச்சுட்டாங்களா? ಎರಡು ಭಾಗವಾಗಿ ವಿಂಗಡಿಸಲಾಯಿತು. கரெக்டுங்களா? வசனம் வாட்சி பாருங்க. ವಚನ ಓದಿಕೊಡ್ರಿ. இப்படிதான் இருக்கு. ராக்காலத்துல அவனும் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து, அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே போய் மேல பாயிறாங்க. ವಿಂಗಡಿಸಲ್ಪಟ್ಟು ಹಂಗೆ ಹೋಗಿ ಮೇಲೆ ಬೀಳ್ತಿದ್ದಾರೆ. பைபிள்ல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இங்கதான் ಇಲ್ಲೇ ஃபர்ஸ்ட் டைம் ಮೊದಲನೇ ಬಾರಿ கொரில்லா போர் முறை வருது. ಗೊರಿಲ್ಲಾ ಯುದ್ಧದ ಒಂದು ತಂತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ. கொரில்லா யுத்தம் தெரியுமா உங்களுக்கு? ಗೊರಿಲ್ಲಾ ಯುದ್ಧ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? என்ன அர்த்தங்க? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ನಿಮಗೆ? இல்ல குரங்கு மாதிரி பாயிறது கிடையாது. ಸ್ಪ್ರೆಡ್ ಆಗಿ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡೋದು. நினைக்காத நேரத்துல அடிக்கிறது, அதான் கொரில்லா போர் முறை. ಅಂದ್ರೆ ಯೋಚನೆ ಮಾಡದೇ ಇರೋ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಡೆಯುವಂತದ್ದು. யோசனை பண்றதுக்கு முன்னாடி அடிக்கிறது. ಯೋಚನೆ ಮಾಡಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೊಡೆಯೋದು. இப்ப இப்படி வருவான், ಇವಾಗ ಈ ರೀತಿ இப்படி போய் அடிக்கலாம் ಹೊಡೆಯೋಣ அப்படின்றதெல்லாம் இல்ல. ಅನ್ನತ ಹೋಗಲ್ಲ. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பெல்லாம் அடிக்கிறதே கிடையாது. ನೆನೆಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಡೆಯೋದಲ್ಲ. அப்படி உட்காரும் போது பட்டுன்னு ஒண்ணு விடுறது. ಕುತ್ಕೊಂಡಿದ ತಕ್ಷಣ ಹೊಡೆಯೋದು. புரிதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮಗೆ? அப்ப லைட்டா தூங்கலாம் அப்படின்றதுக்கு அப்ப விடுறது ஒண்ணு பல்லு. ನಿದ್ದೆ ಮಾಡೋಣ ಅಷ್ಟೇ ಅವಾಗ ಒಂದು ಬಿಡೋದು. சரி சாப்பிட்டு ரெடி ஆகலாம்னா உள்ள போயிடுறது. ಊಟ ಮಾಡಿ ರೆಡಿ ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡೋದು. அதுதான் அந்த ரகசியம். ಅದೇ ಒಂದು ರಹಸ್ಯ. அந்த ரகசியத்தை ಆ ರಹಸ್ಯವನ್ನ தேவன் அபிரகாம் சொல்லி கொடுத்தாரு. ದೇವರ ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದು. அதுலதான் ஜெயம் இருக்குது. ಅಲ್ಲೇ ಜಯ ಇದೆ. பிசாசு நினைக்கும் போதெல்லாம் அடிக்கிறதுல, ಪಿಶಾಚನ ನೆನೆಸುವಾಗ ಹೊಡೆಯೋದು. லைட்டா தூங்கும் போது பலாருன்னு ஒண்ணு விடுறது. ಲೈಟ್ ನಿದ್ದೆ ಮಾಡೋದು ಪಲಾರ ಅಂತ ಅಂದ್ಬಿಡೋದು. அதுதான் அந்த ரகசியம். ಅದೇ ರಹಸ್ಯ. அந்த யுத்த முறை தான் ಆ ಒಂದು ಯುದ್ಧ இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான யுத்த முறை. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಯುದ್ಧದ ಒಂದು ತಂತ್ರ. அந்த யுத்த முறையை அபிரகாமுக்கு தேவன் கத்து கொடுத்தாரு. ಆ ಯುದ್ಧ ತಂತ್ರವನ್ನು ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ದೇವರು ಕಲಿಸಿದ. இஸ்ரேல் ஜனங்க எல்லா இடத்துலயும் இந்த யுத்த முறை தான் செஞ்சிருப்பாங்க பாருங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಲ್ಲಾ ಜಾಗದಲ್ಲೂ ಈ ಒಂದು ಯುದ್ಧ ತಂತ್ರವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ರು. இந்த யுத்த முறையை தான் ಈ ಒಂದು ಯುದ್ಧ ತಂತ್ರವನ್ನು LTT இருந்தாங்க இல்லையா, தமிழ் LTT, ತಮಿಳ್ ಎಲ್ಲಿದ್ರು? அவங்க இஸ்ரேல்ல போய் கத்துக்கணும் வந்தாங்க. ಅವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಹೋಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. இப்ப இருக்கிற இஸ்ரேலர் அவங்க அப்பா கிட்ட தான் வாங்கிட்டு வந்தாங்க. ಇವಾಗ ಇರುವಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಅವ್ರ ಅಪ್ಪನ ಕಾಲದಲ್ಲಿ ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. நம்ம அப்பா அவர்தான், ನಮ್ಮ ಅಪ್ಪನವ್ರೆ நம்ம அங்கிருந்து வாங்கிக்கணும். இப்போ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ತಗೋಬೇಕು. இப்ப நீங்க என்ன பண்ணோம்? ಇವಾಗ ನೀವೇನ್ அந்த 4 ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்கு ನಾಲ್ಕು ರಾಜ ಜಯಿಸೋದಕ್ಕೆ இந்த 5 பேர் அனுப்ப கூடாது. 5 ಜನ ಕಳಿಸಬಾರ್ದು. இந்த 6வது நபரை எடுத்துக்கணும். 6ನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எடுத்து என்ன பண்ணுங்க? என்ன செய்யணுங்க? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? வா யுத்தத்துக்கு எல்லாம் அடிக்க கூடாது. ಬಾ ಯುದ್ಧಕ್ಕೆ ನುಡಿಬಾರ್ದು. அவன் திரும்ப பலாரணும் பண்ணணும், ತಿರುಗುವಾಗ ಪಲಾರವನ್ನು ಹಾಕ್ಬೇಕು. திரும்போது போடணும் ತಿರುಗುವಾಗ ಹಾಕ್ಬೇಕು. இல்லீங்களா? ஒரே கும்பலா போக கூடாது. ಒಂದೇ ಗುಂಪಾಗಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. அதுதாங்க விஷயம். ಅದೇ ವಿಷಯ. நீங்க தூங்கவே கூடாது. ನೀನ್ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬಾರ್ದು. வசனம் என்ன சொல்லுதுங்க? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? ராக்காலத்துல ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ ராத்திரி காலத்துல யுத்தமே இப்போ ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ அந்த காலத்துல யுத்தம் ಯುದ್ಧ. விசுவாசிக்கிறீங்களா?
முடியல என்னால, இருந்தாலும் தேவன் பேச வைக்கிறார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப இங்கதான் யுத்தம் நடக்குது. என்ன செஞ்சாருங்க? ஒருத்தர் கூட இந்த பக்கம் சாவலியா? வசனம் சொல்லுது. ஒரு 318 பேர்ல மறுபடியும் பிறந்தவங்க ஒருத்தர் கூட இழக்கப்பட்டு போறதுல ஒருத்தர் கூட என்ன பண்ணலாங்க? எதை ஜெயிச்சிட்டாங்க? 4 குதிரை, பாபிலோனியன் ராஜ்யம் எல்லாம் போயிட்டாங்க. இந்த 5 பேர் யோசிக்கிறாங்க, எப்படா ஜெயிச்சாங்க இவங்க? அவனெல்லாம் டைரக்டா போய் ஜெயிக்க முடியாது ராசா. திரும்பறதுக்குள்ள ஒண்ணு பண்ணும், டக்குன்னு உட்காந்துடணும். அதான் ட்ரிக். அந்த ட்ரிக் தான் யார் ஃபாலோ பண்ணுது? விசுவாசம் ஃபாலோ பண்ணுது. அப்ரஹாம் ஃபாலோ பண்றாரு. இந்த 318 பேரும் ஒரு நாள் ஒரு உடன்படிக்கை கீழே வருவாங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்துறாரா? உறுதிப்படுத்துறாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. அதுதான் விருத்த சேதன உடன்படிக்கை. 15வது அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, நான் உன்னோட சந்ததியோட உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே விருத்த சேதனை பண்ணப்பட்டாங்களாம். மீன்ஸ் இவங்க எல்லாம் பண்ணப்பட்டாங்க. மீன்ஸ் இவங்க எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறையப்பட்டாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? யுத்தம் முடிஞ்சிடுச்சா? யுத்தம் முடிஞ்ச உடனேதான் மெல்கிசேதேக் வராரு. இந்த காரியத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யுத்தம் முடிஞ்சீங்களா? போர் முடிச்சீங்களா? எப்படி யுத்தம் பண்றீங்க? இப்போ எப்படி பண்றீங்க? 5 பேர் வச்சா தோத்து போயிடுவோம். ரெகுலரா தோத்து போயிட்டே இருக்கிறோம். டெய்லி தோக்குறோம். டெய்லி தோக்குறோம் சகோதரா. அப்ரஹாம் வீட்டுல தான் இருக்கிறோம். இந்த விசுவாசத்துல தான் இருக்கிறோம். தோத்து போறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த 6ஆம் நபரை எடுக்கிறதே கிடையாது. அப்ரஹாம கூப்பிட்டாதானே வேலைக்கு ஆகும். அந்த யுத்த ரகசியம் அவருக்கு தெரியும். விசுவாசத்துக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி. விசுவாசத்துக்கு மாத்திரம் தெரியும். நம்ம எதை எடுக்கிறோம்? நம்ம கண்ணை, காலை, கைய, பலத்தை எடுக்கிறோம். எப்படி எடுத்தாலும் அவன் வந்து ஜெயிச்சிடுவான் ஈஸியா. அவனுக்கு நல்லா தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மேல வசனங்கள் படிச்சு பாருங்க. ஆல்ரெடி இந்த 5 அவனுக்கு கீழே அடிமையா இருந்தவங்களாம். நீங்க படிச்சு பாருங்க. மேல 13 வருஷம் இருந்தாங்களாம். 12 வருஷம் இருந்தாங்களாம். 13ஆவது வருஷம் தான் என்ன பண்ண கலகம் பண்றாங்க. யாருக்கு மேல? அந்த 4 பேருக்கு மேல. இந்த 5 பேரும் 14ஆவது வருஷத்துல பிடிக்கப்படுறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த 5 பேரை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி இந்த 5 அவனுக்கு கீழே அடிமையா இருக்கு. கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? இந்த 5 யாருக்கு கீழே இருக்குது? அவனுக்கு கீழே இருக்குது. அவனை வச்சு நம்ம சண்டை, அவன் அந்த 5 பேரை வச்சுலாம் எடுத்துன்னு போனோம் வச்சுக்கோங்களேன், ஒரே மிதியா மிச்சிருவான். நம்ம எதை எடுத்துன்னு போனோம்? விசுவாசத்தை தகப்பனை எடுத்துன்னு போனோம். அப்ரஹாம் விசுவாசத்தை எடுத்துன்னு போனோம். அப்ரஹாமின் விசுவாசத்தை எடுத்துன்னு போனோம். Thus say the Lord விசுவாசத்தை எடுத்துன்னு போனோம். உரைக்கப்பட்ட வார்த்தையின் விசுவாசத்தை எடுத்துன்னு போனோம். உரைக்கப்பட்ட நொடித வாக்கியம் ஒண்ணு அதை எடுத்துன்னு போனா மட்டும்தான் அவன் பயப்படுவான். அவன் எப்படி அடிக்கிறானே தெரியலங்க. எப்படி அடிக்கிறானே தெரியல. எப்படி எல்லாம் அடிக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி அடிக்கிறானே தெரியல. அடி விழுதானா? புரியுதுங்களா? அடி விழுது. எப்படி அடிக்கிறான்னு தெரியல. காரணம் என்ன? அதுலதான் அந்த ரகசியம் இருக்கு. பிசாசு ஜெயிக்கிற ரகசியம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இதை எடுக்காதீங்க. இந்த 5 எடுக்காதீங்க. எடுக்க கூடாது. 6ஆவதை எடுக்கணும். கிறிஸ்துவனுக்கு மட்டும் தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்துவனுக்கு மட்டும் அந்த 6ஆவது புலன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் விசுவாசம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்க அப்ரஹாமின் வித்தா இருந்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல இருந்தீங்களா? அந்த குடும்பத்துல பிறந்திருந்தீங்களா? தோல்வியே கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சின்ன கேப் கொடுத்து ஃபர்தரா நாம எடுத்துட்டு போலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.